ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Greatest Mage Return After 4000 Years. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நான் நீங்க லைக்கை போட்டா ஒண்டி தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல இங்க ஒரு வாலியம் கிரியேட் ஆயிருக்கும்ல, அப்படி இந்த சைடு சீன் வந்து இங்க இவான் பயங்கரமா சண்டை போட்டு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருப்பான். அவனுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அதே டைம்ல அவனுக்கு ரொம்ப பசி எடுக்குது. ஏன்னா பல நாளாவே இவங்க வந்து சாப்பிடல, சண்டை போட்டு ஆளு களைச்சு போயிட்டான். இந்த டைம்ல தான் இவானோ அங்க பெரிய மேஜிக் சர்க்கிளையும் பாக்குறான். அதுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய டிராகனும் வருது. இதை பாக்குற அவங்க 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அது ஒரு அண்டே டிராகன். இந்த சைடு அங்க குயினும் சொல்றான், அவ்வளவுதான் நான் வந்து இப்போ இறங்கணும்னு நினைக்கிறேன், என்னோட வில்லேஜ் ரொம்ப ஆபத்துல இருக்கு. ஸோ அதனால அவ ஒரு மாஸ்க போட்டுக்கிறா. இந்த ஐடென்டிட்டியை வச்சுதான் இது வரைக்கும் இவ வந்து எல்லாருமே காப்பாத்திருப்பா. இந்த ஐடென்டிட்டியில இவளோட பேரு ஜின்கின்னா. இந்த ஐடென்டிட்டியோட தான் அவ வந்து சண்டை போட போறா. ஏன்னா மத்தவங்களுக்கு இவதான் சண்டை போறா அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவுதான் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவாக்கும். நிறைய பேரு ஏகப்பட்ட கொஸ்டினை கேட்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இவ விரும்பல. சோ அதனாலதான் இப்படி அவளோட ஐடென்டிட்டியை மறைச்சு அங்க எல்லாருமே அவ காப்பாத்த போறா. இந்த சைடு அந்த அண்டர் டிராகன் அது பயங்கரமா எல்லாரையுமே தாக்குது. அந்த வில்லேஜ கொஞ்சம் கொஞ்சமா அது சிதைக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்ஃப் ஆளுங்க அவங்களோட வின் மேஜிக் வச்சு அதை தாக்குறாங்க. சில பேர் அம்புகளை வச்சு தாக்குறாங்க. இருந்தாலும் அந்த மாஸ்டருக்கு எதுவுமே ஆகுற மாதிரியே இல்ல. அம்ப வச்சு தாக்கியும் அவங்களோட மேஜிக் வச்சு தாக்கியும் அந்த பெரிய மாஸ்டர் மேல ஒரு கீறல் கூட ஏற்படல. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால அதை எப்படி தோக்கடிக்க முடியும்? இப்படி இவங்க யோசிக்கும் போதே அந்த மாஸ்டர் ஒரு இடத்தை நோக்கி பயங்கரமா தாக்குதா. அங்க இருக்க ஆளுங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாம அப்படியும் இப்படின்னு பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே சாக்ஸ பார்த்துனுப்பா. ஒரு பில்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்க சாக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எல்லாமே கண்ணு முன்னாடி நாசமா போதா. அவளால எதையுமே பார்க்க முடியல. அந்த மாஸ்டர் நிறுத்தவே இல்ல. அதோட பவர்ஸை வச்சு பயங்கரமா அங்க தாக்க ஆரம்பிக்குது. நடுவுல யாரோ ஒருத்தங்க அந்த மாஸ்டரை தாக்குறாங்க. இதெல்லாம் பாக்குற சாக்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அந்த மாஸ்டரை யாரு தாக்குனா இப்படி இது நடக்குது? நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, இவான் தான். இந்த மாஸ்டர் இது நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப டஃப்பா இருக்கு. அங்க சாக்ஸுக்கும் புரியுது, அட இவான் ஒண்டி எங்க வரல, அங்க லூக்கஸும் வந்திருக்கான். லூக்கஸ் அவனோட ஐஸ் பிளேட வச்சு தாக்குறான். அதே டைம்ல இவான் அவனோட பஞ்சஸை வச்சு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பாக்குற மக்கள், அதாவது அங்க இருக்கிற எல்ஃப் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அந்த ஐஸ் பியர் இதோட பவர்ஸ் அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி பவரை நான் பார்த்ததே இல்ல. உங்க என்ன ஆர்மி ஆஃப் மியூசிஷியன்ல இருந்து வந்தவங்களா? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த சைடு இது எல்லாத்தையுமே சாக்ஸும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறா. நான் சாக்ஸோட வில்லேஜ இவங்க 2 பேரும் காப்பாத்துறாங்க. அங்க சண்டை போடும் போதே இவான் கேக்குறான், அம்மா ஓடின் என்ன ஆனா? ஓடினா அவன் இறந்து போயிட்டான். நம்ம இப்போதைக்கு இந்த பெரிய பல்லி கூட சண்டை போட்டாகணும். இதுக்கப்புறம் அவங்க சண்டை போடலான்னு போவாங்களா, அதுக்குள்ள ஒரு போனி டெயில் வச்ச ஒரு பொண்ணு வரா. அதாவது ஸ்னோ குயின் தான். ஆனா நம்ம ஆளு இவானுக்கு தெரியல யார் இந்த போனி டெயில் வச்ச பொண்ணு. பேசதை விட்டு நீ தாக்க ஆரம்பிப்பியா? வந்து பேசிக்கினே இருந்தா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. அங்க இருக்கிற மக்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இவங்க தான் நிறைய வாட்டி வந்து காப்பாத்திருப்பாங்க. இவானுக்கும் இன்னமும் புரியல. ஆமா சரி, இது வந்து யாரு? ஏய், இப்போதைக்கு இவ நம்ம கூட கோஆபரேட் பண்றா. ஆனா இன்னமும் எனக்கு தெரியல இவ யாருன்னு. இவளை என்னால நம்ப முடியல. நீ என்ன சொல்ல வர? என்ன உன்னால நம்ப முடியலையா? உன்னால என்ன நல்லபடியா இன்ட்ரோல அவனுக்கு கொடுக்க முடியாதா? ஆனா இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்ல. இந்த பெரிய பல்லியை நம்ம தோக்கடிக்கணும். அதை நம்ம பண்ண பார்க்கலாம். இந்த சைடு இதெல்லாம் பாக்குற எல்ஃபோட ஆளுங்களும் அங்க கேக்குறாங்க, சாக்ஸும் கூட வந்த அந்த 2 பேர் தானே இவங்க? நான் எதிர்பார்க்கல, அதாவது இவங்களுக்கு இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கும்னு. இந்த சைடு அங்க இவானை காட்டுறாங்க. இவான் ஒரே பஞ்சில இதோட கையை அப்படியே துண்டாக்குறான். அதே மாதிரி தான் அங்க குயினும் தாக்கி அதை பயங்கரமா வீக் ஆக்குறாங்க. மேல ஃப்ரேவும் அவனோட கிராவிட்டி எக்ஸ்ப்ளோஷனை யூஸ் பண்ணி அதை அப்படியே சிதைக்க ஆரம்பிக்கிறான். இதை ஒரு நல்ல வாய்ப்பா வச்சு குயின் அதோட மண்டியை வெட்டி விட்டுறாங்க. இந்த மண்டியும் அப்படியே கீழே விழுதா. ஆனா கீழே விழும் போது கரெக்டா அது சாக்ஸோட மண்டைக்கு நேரா அது விழப்போகுது. இதை பார்த்து சாக்ஸ் ரொம்ப பயந்து போவா. ஏன்னா அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நல்ல வேலை இவான் நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துறான். அவன் அடிச்ச கீக்குல அந்த மண்டை அது எங்கேயோ போய் விழுது. நல்ல வேலை சாக்ஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகல, அவங்களுக்கும் அங்க எதுவுமே ஆகலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியே இந்த டிராகனையும் அவங்க கொல்றாங்க. இதே மாதிரி ஒரு வாரம் கடந்து போகுது. ஒரு வாரக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் குயின் கிட்ட தனியா பேச போறாங்களா. ஆனா குயின் கிட்ட இவானால அங்க கண்ணை வந்து பேசவே முடியல. ஆளுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. அடே நீ என்ன பண்ண இருக்க? கண்ணை வந்து பேசலாம்ல? இல்ல என்னால முடியாது. ஜஸ்ட் நீ கண்ணை தொந்தாச்சு பாக்கலாம்ல? நான் நல்லா கண்ணை வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அவங்க மாஸ்க் போட்டு இருக்காங்களா. பார்த்து அவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். போனா இதுக்கு முன்னாடி வந்த அந்த உமன், அதாவது அது நீங்க தானா? ஆமா அது நான் தான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்தேன். அதே மாதிரி ஃப்ரே உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உன்னோட மேஜிக் ரொம்ப அற்புதமா இருக்கு. மேஜிக்கால எங்களோட வில்லேஜ் அது பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு இருக்கு. சரி இப்போ என்ன விஷயம்? அதே மாதிரி எனக்கு இன்னமும் புரியல. அதாவது நீங்க யாரு? பாயிண்ட்டுக்கு வந்து பேசுங்க. இப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் வந்து ஒரு ஐ செல்ஃப் கான்டினென்ட்ல நான் ஒண்டி தான் சர்வே ஆனேன். நான் தான் ரிக்கியோட ஒரு அப்போஸ்டல். அட அப்பனா அவனுக்கு ஒரு அப்போஸ்டல் இருக்காங்களா என்ன? இப்பதான் அவளை பத்தியே சொல்றா. அவளோட கான்டினென்ட்ல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எல்லாரையுமே அழிச்சது வேற யாரும் இல்ல, அதை பண்ணதும் ஒரு டெமிகாட் தானா. அதனாலயே எனக்கு அவங்க மேல பயங்கரமான கடுப்பு இருந்தது.
என்னால என்ன பண்ண முடியும், என்கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் பவர்ஸ் இல்ல. ஸோ அதனால என்கிட்டயும் வேற ரீசனே இல்ல. ரிக்கி எனக்கு ஒரு ஆஃபரையும் கொடுத்தான். அந்த ஆஃபரை என்னால மறுக்க முடியல. ஆனா ஒரு விஷயம், நீ வந்து இதை ரிவீல் பண்ணிருக்க கூடாது. யாருக்கு தெரியும், நாங்க ரிக்கியால அனுப்பப்பட்டிருந்தா நான் மத்தவங்களால அனுப்பப்பட்ட டெமிகாடோட ஒரு ஆளா இருந்தா எனக்கு வந்து ரிக்கி மேல நம்பிக்கை இருக்கு. சரி, இதே மாதிரி நீங்க பேசிக்கினே இருக்க போறீங்களா, இல்ல நல்ல விஷயமா எங்களுக்கு ஏதாச்சும் பண்ண போறீங்களா? கண்டிப்பா, நீங்க வந்து வெறுமா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. ரிவார்டுன்னு சொல்றீங்க, ஓகே தான். ஆனா சாப்பிடறதுக்கு எனக்கு புல்லெல்லாம் நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா நல்லா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இதுக்கு முன்னாடியே நல்லா அதை சாப்பிட முடியல. இதுக்கப்புறம் அவங்க ஒரு படிக்கட்டு வழியா அப்படியே கீழே போறாங்க. அந்த பாதரமும் கீழே போயினே இருக்கு. போற வழியிலேயே இவானும் கேக்குறான், ஆமா நீங்க வந்து எங்களை எங்க கொண்டு போறீங்க? மதர்ஸோட ரூட்டுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஃப்ரே ஒரு பொண்ணை சந்திச்சிருப்பான்ல அந்த மரத்துல, அந்த பொண்ணோட உண்மையான பாடி இங்கதான் இருக்கான். இது வரைக்கும் இங்க, அதாவது இந்த இடத்துல மனுஷங்க வந்ததே இல்ல. இங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் மனுஷங்க. அதாவது இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இங்க வர்றதுக்கும். இதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடமே அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. அதெல்லாம் என்ன ஸ்பிரிட்டா? நான் பார்க்கும் போது என்னால நம்பவே முடியல இந்த மாதிரி சீனரிஸும் இந்த உலகத்துல இருக்குன்னு. உள்ள போக போக இந்த உலகம் இது எங்களோட உலகம் மாதிரியே இல்ல. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஒரு மரத்தாண்ட வராங்க. இதுதான் அந்த பொண்ணோட உண்மையான பாடி. அதாவது மேல இருக்க அந்த பெரிய மரத்தோட உண்மையான பாடி. ஏகப்பட்ட பழங்களும் இருக்கு. அதுல இருக்க ஒரு பழத்தையும் அவ பிரிச்சு தரா. இந்தாங்க, இதை வந்து நீங்க சாப்பிடலாம். என்னது, நான் தான் சொன்னல இந்த மாதிரி எனக்கு கிராஸ் எல்லாம் தேவையில்லைன்னு. இது ஒன்னும் கிராஸ் இல்லப்பா, இது ஃப்ரூட். நீ பொட்டேட்டோலாம் சாப்பிடவே மாட்டியா என்ன? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. ஃப்ரேவும் சொல்றான், நீ வந்து இந்த ஃப்ரூட்டை சாதாரணமா இடப்படக்கூடாது. நான் இது ஒன்னும் ஆர்டினரியான ஃப்ரூட் இல்ல. இந்த ஃப்ரூட் இதை நீ சாப்பிட்டாலே போதும் 2 மடங்கு இல்ல 3 மடங்கு ஒரே நைட்ல உன்னோட மானா அது டபுள் ஆக ஆரம்பிக்கும். நீ தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த மதர் ட்ரீ இதுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். நான் இப்போதைக்கு இதை சாப்பிட விரும்பல. ஆமா, நீ வந்து எதுக்கு இப்போ சாப்பிடல? ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் இப்பயே சாப்பிட்டேன்னா என்னோட பாடி அது ரொம்ப களைச்சி போற நிலைமைக்கு போகும். ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ட்ரைனிங்கை எடுத்துனே இருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த ஒரு வீக்ல என்னோட பாடி செத்து போற நிலைமைக்கும் போற வாய்ப்பு இருக்கு. சோ அந்த நிலைமையை நான் அடைய விரும்பல. பரவாயில்ல, அதாவது உனக்கு நிறையவே மூளை இருக்குப்பா. ஆனா உனக்கு மூளை இருக்கிற மாதிரி உன்னோட ஃப்ரெண்டுக்கு மூளை இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அங்க அப்படியே ஆளு இவான் பாக்குறான். இவான் பார்த்தா ஆல்ரெடி அதை சாப்பிட்டு நல்லா கமுக்கமா இருக்கான். பரவாயில்லப்பா, இது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லா தான் இருக்கு. அடே பைத்தியக்காரா, இப்ப எதுக்குடா சாப்பிட்ட? அதாவது நான் சொன்னது எதுவும் உனக்கு கேட்கலையா? ஆமா, என்ன ஆக போகுது பெருசா? இவன் சொல்ற அத்த செகண்டே அவனோட உடம்பு பயங்கரமா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அவனோட மானா அது கொஞ்சம் கொஞ்சமா டபுள் ஆகுது. டேய் உட்காரா, உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணு. இது வந்து டெம்பரவரி தான். இதனால உன்னோட பாடியில ஸ்ட்ரென்த் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. எனக்கு தெரியும் இந்த பொம்பளை இது வந்து எனக்கு பாய்சனை குத்திச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், நான் வந்து சாக போறேன். கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன். நீ பைத்தியம் மாதிரி பேசாதடா, உட்காரு, உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணு. அங்க குயினும் பயமுத்துற மாதிரியே சொல்றாங்க, நீ ஒண்டி அப்படி பண்ணலன்னு வச்சுக்கேன், உன் உடம்புல இருக்க ஆர்கன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மானாவை தாங்க முடியாம மெல்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் எங்களோட வில்லேஜ் அது ஒரு அமைதியான நிலைக்கு திரும்பும். ஏய், நீ வந்து சொல்லும் போது எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. விட்டா நான் அப்படியே கடுப்பாய் உன்னை கொன்றுவேன். ஆனா அவ அப்படியே மாஸ்க் கைட்டிங்கன்னே சொல்லுவா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். இது ரொம்ப ஃபன்னா இருக்குல்ல? இப்படி சொல்லும் போதே அவ ரொம்ப கிட்ட வருவாளா. இதனால அவனோட முகம்லாம் அப்படியே செவந்து போகுது. ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஹீரோக்கும் இதே நிலைமை தான். அதாவது இவனோட பவர்ஸும் பயங்கரமா டபுள் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. மறக்காம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் ஒண்டி போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.